ஸ்டார் ஃப்ரூட் இருக்கு. இது ஸ்டார் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா நிறைய காய்ச்சி இருக்குன்னு பாருங்க. உள்ளூர் புளியை விட இது வித்தியாசமா? அண்ணா முன்னாலே இது பச்சை நிறம் இருக்குது, இப்ப சிவப்பும் இருக்குது. சிவப்பும் இருக்கு பாருங்க. அண்ணா முன்னா பழம் பாத்தீங்கன்னா பார்த்து ரொம்ப நாளாச்சு. இது பழுக்கணும் என்ன சார்? இதான் அந்த இலந்தை. இந்த காய் இப்ப பிஞ்சு இது என்ன பெருக்கும், இது ஒரு ஆப்பிள் காய் அளவு வரும். இதுதான் இந்த இலந்தை ஆப்பிள் அளவு வரும், பச்சை ஆப்பிள் காய் அளவு வரும். அந்த வகையில விளாட்டு, கருத்த குழம்பான், தொம்ஜேசி போன்ற, வெள்ளை குழம்பான் போன்ற உள்ளூர் இனங்களும் எங்கிட்ட வெளிநாட்டு இனங்களும் இதுல பெருசுல இருக்குது. ரொமேனியா, தாய் ரெட், தாய் கிரீன், தாய் எல்லோ, மற்ற சன்ஃபிளவர் போன்ற வெளிநாட்டு இனங்களும் பெரிய வந்து காய்ச்சிருக்கு. அதுக்குள்ளே 750 கிராமுக்கு மேல வரும். நல்லா ஒரு காய். ஆனா இதுல வந்து நிறைய காய்களை வந்து நாங்க பார்த்து கொள்ள முடியுமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளா பழுத்துடுமே. இதுலயே பாத்தீங்கன்னா கத்தரிக்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. அப்படி சாடிக்குள்ள வியாபாரத்தை விட இந்த பயன் தரும் மரங்கள் விற்கிறது தான் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். வணக்கம் பிரபுலே, நான் உங்கள் தவகரன். நான் உங்கள் சங்கவி. இப்ப நாங்கள் எங்க வந்திருக்கோம்? நாங்க யாழ்ப்பாணம் கோண்டாவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுவும் வந்து பவிசாறு பூங்கனி சோலைக்கு தான் வந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் மரங்கள் நடுகிற மாதம் என்று சொல்லலாம். அதாவது வந்து கார்த்திகை மாதம் பாத்தீங்கன்னா மரம் நடுகை வேறம்னு சொல்லி சொல்லலாம். எல்லாருமே இந்த காலத்துல வந்து புதுதான மரங்களை வந்து வைப்பினும் அவைகளுக்கு ஒரு பிரியோசனமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நாங்க எடுக்கிறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பவிசாறு பூங்கனி சோலையில நிறைய பயனுள்ள மரங்கள் எல்லாம் இருக்குது. அதைத்தான் நாங்க ரெண்டே காட்ட போறோம். அதோட பாத்தீங்கன்னா இங்க என்ன ஸ்பெஷல்னு சொன்னா இது ஒரு ஆசிரியர் ஒரு பண்ணைன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப அதிபராக இருக்கிறேன்னு சொல்லலாம். எப்படியான மரங்கள் இருக்கு, என்னென்ன பயனுள்ள மரங்கள் இருக்கு, என்னென்ன வீட்டுக்கு அழகுபடுத்தக்கூடிய மரங்கள் இருக்குன்னு வாங்க நாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னா இந்த பவிசாறு பூங்கனி சோலை எங்க இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல கோண்டாவில் சந்தியிலான் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பலாளி வீதினு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வீதியில வரைக்கும் கோண்டாவில் சந்தியில இருந்து சரியா பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்திலேயே வந்து சப்ரான் ஹோட்டல் இருக்கு. இதுக்கு பக்கத்துல பேர் பலகை வந்து வச்சிருக்கிறேன் பவிசாரி பூங்கனி சோலை. இதுல இங்க என்னென்ன மரங்கள் எடுக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து காட்சிப்படுத்திருக்கீங்க. பாத்தீங்கன்னா பல மரங்கள், பயன்தரு மரங்கள், மரக்கரை விதைகள், மரக்கரை நாற்றுகள், மூலிகை தாவரங்கள், அலங்கார தாவரங்கள், சீமெந்து சாடிகள், எச்சோரம், அதே மாதிரி பிளாஸ்டிக் சாடிகள், தூர நீர்ப்பாசன தொகுதிகள், உயர் ரக மாட்டு தீவன புல்லுகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும். அதே அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் எல்லாம் இதுல போட்டிருக்கணும். இதுதான் பவிசாறு பூங்கனி சோலை. இதுல முன்னுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா நிறைய வகையான மர வகைகள் இருக்கு. நீங்க நெக்கிற மாதிரி இல்லை, இதுக்குள்ளபடியே போனோம்ல போய்கொண்டு இருக்கலாம். அவ்வளவு வகையான பயனுள்ள மரங்கள் அதிகமாக இங்கே இருக்குன்னு சொல்லலாம். புதிய புதிய மரங்கள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி முன்னுக்கு இங்கால வந்த மாதிரி தான் நீங்க தேவையான நாற்றுகள் எல்லாமே வந்து நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து இங்க வந்து விற்பனை செய்யணும் பவிசாறு பூங்கனி சோலையில. சார் வணக்கம். சார் வணக்கம். 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 சொல்லுங்க சார், இந்த உங்களோட பூங்கனி சோலையை பற்றி மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. முதல்ல இந்த தவகரன் யூடியூப் சேனல்காரருக்கு எங்களுடைய பவிசாறு பூங்கனி சோலையினுடைய பாரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எங்களை இதற்கு முன்பும் அவர்கள் எங்களுடைய காணொலியை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதன் மூலம் எங்களுடைய வியாபாரமும் விருத்தி அடைந்திருக்கின்றது. மக்கள் மத்தியில் பெரிய அளவு நன்மதிப்பும் உங்களுடைய வீடியோக்கள்ல இருந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மென்மேலும் உங்களுடைய சேனல்களும் வளர வேண்டும், எங்களுடைய வியாபாரங்களும் வளர வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய நிறுவனமானது மக்களுக்கு நல்ல தரமான பயிர்களை வழங்க வேண்டும், அதன் மூலம் மக்கள் பாரிய அளவிலான பயன்களை பெற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு லாப நோக்கத்தை மட்டும் கருத்திலே கொள்ளாது மக்களுடைய நலனையும் பாரிய அளவிலே கருத்திலே கொண்டு அமைக்கப்பட்டதுதான் இந்த பவிசாறு பூங்கனி சோலையாக காணப்படுகின்றது. ஒரு கூட்டு குடும்பத்தினால் நடத்தப்படுகின்ற கூட்டு பண்ணையாக இது காணப்படுகின்றது. பாரிய அளவு இயற்கை முறையிலே வளர்க்கப்படுகின்ற கண்டுகளைத்தான் எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இயற்கையாகவே உற்பத்தி செய்கின்ற மரங்கள், ஒட்டு ரகங்கள், விதை ரகங்கள், ஆலயங்களுக்கு தேவையான மரங்கள், காட்டு மரங்கள், மூலிகை தாவரங்கள் என்று உங்களுக்கு தேவையான சகல விதமான மரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இது காணப்படுது. இங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க என்னென்ன மரங்கள் இருக்குன்னா அப்படி நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க நாங்க இந்த பண்ணையை ஃபுல்லா சுத்தி பார்ப்போம். பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்த உடனே இது என்ன தோடையா? இது தோட ரகமாக காணப்படுகிறது. பிபில ஸ்வீட் என்று சொல்ற ஒரு இனமாக இந்த தோடையானது காணப்படுகின்றது. நீங்க சாடியிலையும் வச்சு வளர்க்கலாம், நிலத்திலும் வச்சு வளர்க்கலாம். சாடியில வச்சு வளர்க்கின்ற போது கொஞ்சம் காய் குறைவா இருக்கும், நிலத்துல வைக்கிற போது கூடிய அளவு காய்களை காய்க்கக்கூடிய தன்மையாக காணப்படும் இந்த பிபில ஸ்வீட் என்கின்ற இந்த இனமாக. இது இலங்கை நாட்டு இனமா? இலங்கை நாட்டினமாக காணப்படுகிறது. இது பிபிலே என்ற இடத்துல இது பிரபல்யமாக
இது இனிப்பா இருக்கும் இது இனிப்பினமாக இது ஆனா சின்ன மரத்திலே கிணக்கு காய்கள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன சார் இது ஒட்டு ரகம் மண்டபடியா சின்ன ரகங்கள்லே காய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப நாங்கள் வீடு மொட்டை மாடிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு இதா இருக்கு நல்ல வெயில் பிடிக்கக்கூடிய இடங்கள்ல மொட்டை மாடியிலும் வச்சு வளர்க்க நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய காய்களை வந்து நாங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் கொஞ்ச நாளா பழுத்துடுமே நான் நினைக்கிறேன் ஒரு நாளா பழுக்கிற இதுக்கு வந்திருக்கு இதுக்கு இஞ்சால என்ன மாதிரி சார் இருக்கு இதெல்லாம் இது எல்லாமே ஒரே இனங்கள்லாம் எல்லாம் காய்களோட நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி காய்களோட இருக்கு பாத்தீங்கன்னா காய்களோட இந்த ஒட்டு ரகங்கள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா 3 காய் காய்ச்சிருக்கு பாருங்க இதுல ஒரே இதுல குலையில 3 காய் வந்திருக்கு என்ன சார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க தெரியும் இது ஃபுல்லாவே பாத்தீங்களா இருந்தால் இந்த பண்ணையே சுத்தி வர எல்லாம் அதிகமான பயனுள்ள மரங்கள்லாம் வச்சிருக்கிறார் நீங்க வந்தீங்களா இருந்து இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது என்ன மாதிரி சார் இதுல இருக்கிற தேசியா இதுகள் தேசி ரகமாக காணப்படுது இதுக்கும் ஒட்டு ரகமாக காணப்படுறபடியால் மிக விரைவாக காய்க்கக்கூடிய தன்மை உடைய மரங்களாக இந்த தேசி இனங்கள் இருக்கு என்ன இது பாத்தீங்கன்னா ஒட்டு ரகம் என்றால் நீங்க வீட்டுக்கு தேவையான இருந்தா நீங்க வந்து வேண்டி நீங்க வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இது என்ன சின்ன சின்ன கண்டுகள் இது அந்த கடுகுடு என்று சொல்ற கண்டு நாங்கள் எடுத்து போட்டு பார்த்து நாங்கள் சளைஞ்சிருக்கு விற்பனைக்கு வர போதும் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா சேர சொல்ல போனால் ஒரு இயற்கையில ஒரு மிகவும் ஒரு பற்றுக்கொண்டவர்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்கால நிறைய கொய்யா இனங்கள்லாம் இருக்கு என்ன சார் இதுகள் எல்லாம் சின்ன காய்களோட சின்ன மரத்திலே பாத்தீங்கன்னா காய்கள் இருக்குது அதே மாதிரி பெரிய காய்களையும் பார்க்கக்கூடிய பாருங்க இதெல்லாம் வந்து காய்ச்சி இருக்குது இதுல கிறுக்கிலாம் பாத்தீங்கன்னா பெரிய காய்கள் கீழே இளமர காயா வந்து இருக்குது நிறைய காய்கள் என்ன சார் இங்க பாருங்க இதுக்கே வந்து இவ்வளவு காய்கள் இருக்குன்னு பாருங்க பெரிய பெரிய காய்கள் வந்து இதுக்குள்ளேயே வந்து காய்ச்சி இருக்குது உங்களுக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன் அப்படியே பாருங்க இதுக்குள்ள காய்ச்சி இருக்கு பாருங்க அதுக்கு அடியில எல்லாம் நிறைய காய்கள் இருக்கு இது என்ன மாதிரி இந்த இனம் இது வந்து கிலோ கொய்யான்னு சொல்ற இல்ல தாய்வான் கொய்யான்னு சொல்லப்படுறது நல்ல சுவையானதும் பெரிய அளவிலான காய்களை கொண்டதாகவும் இது காணப்படும் அதுல பாத்தீங்கன்னா பெரிய காயா வந்து காய்ச்சி இருக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு நாங்க சொல்ல 750 கிராமுக்கு மேல வேற நல்லா ஒரு காய் அதை நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மிஞ்சால இருக்கிறது என்ன மாமரம் இது வந்து எங்கள்கிட்ட நாங்கள் முதல் சிறிய ரகங்களாக விட்டு கொண்டிருந்த நாங்கள் வாடிக்கையாளர் எங்கள்கிட்ட வந்து பெரிய மரங்களா வேண்டும் தங்களுக்கு பராமரிக்கிறது கஷ்டமா இருக்கு வளர்ந்த மரங்களை தாங்கும் கேட்டதற்கு அடிப்படையில நாங்கள் இப்போது பெரிய மரங்களாகவே வழங்குகிறோம் அந்த வகையில விளாட்டு கருத்த கொழும்பான் டொம்ஜேசி போன்ற வெள்ளை கொழும்பான் போன்ற உள்ளூர் இனங்களும் எங்கள்கிட்ட வெளிநாட்டு இனங்களும் இதுல பெருசுல இருக்குது ரொமேனியா தாய் ரெட் தாய் கிரீன் தாய் ஜெலோ மற்ற சன்ஃபிளவர் போன்ற வெளிநாட்டு இனங்களும் எங்கள்கிட்ட இருக்குது இதே மாதிரி இங்கால முழு நெல்லியும் உங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளலாமே நான் முழு நெல்லின்னு சொல்ல முழு நெல்லி இது ஊர் ரகமா காணப்படுது முழு நெல்லி இப்ப எல்லாம் முழு நெல்லிக்கு மிகவும் கிராக்கி வந்திருக்கின்ற கிலோ 4000 ரூபாய் கூட விற்கின்றார்கள் இப்ப நீங்க வீட்டுக்கு ஒரு முழு நெல்லி மரம் வச்சிங்களா இருந்தால் முழு நெல்லின்னு சொல்றேன் நாங்கள் முழு நெல்லின்னு சொல்றது மருவி பழகிட்டு பாத்தீங்கன்னா இது வீட்டுக்கு நீங்க ஒன்று வச்சிங்கன்னா கூட உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லலாமே இது அந்த வரலாற்றிலே பார்த்தோம்னு சொன்னீங்களா இந்த அதிகமான நெடுமாஞ்சி என்றவர் அவ்வை பாட்டிக்கு கொடுத்த பழம் நிச்சயமாக நெல்லிக்கன் கொடுத்தவர் நீண்ட காலம் வாழ்றது இளமை கொடுக்கக்கூடியது இது என்ன மாதிரி இது ஒட்டு ரகங்கள்ல பிலா இருக்குது எங்கிட்ட 2 ரகம் இருக்குது ஒன்று ஃபாதர் லோங் என்கின்ற இனமும் செம்பகவரியன் என்கின்ற இனமும் இருக்குது இதுல சின்ன இலையா இருக்கிற பார்த்தா செம்பகவரியனா இருக்கும் பெரிய இலைகளா இருக்கிறது ஃபாதர் லோங் என்கின்ற இதுவும் பெரிய கண்டுகளாகவும் இருக்கு சின்ன கண்டுகளாகவும் நீங்கள் இது எவ்வளவு காலத்துக்குள்ள ஒரு காய்க்கும் தன்மை உண்டு பிலாக்காய் வந்து காய்க்கிறதுக்கு அப்படியும் பிலாக்காய் தாங்கக்கூடிய திறன் மரத்துக்கு வர வேணும் கொஞ்சம் மொத்தம் வந்தா தானே பிலாக்காய் பெருசு தானே அப்படியும் இதுகள் ஒரு 3 வருடமாவது செல்லும் அது அந்த வருஷங்களுக்குள்ள பயனுள்ளதா காய்க்கக்கூடியதா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பண்ணைக்குள்ள நாங்க போயிடாத அளவுக்கு நிறைய மரக்கன்றுகள் இருக்குன்னு சொல்லலாம் அப்படியே பாத்தீங்கன்னா அவ்வளவு மரக்கன்று அப்படி சுத்தி பாருங்க இங்களையும் கொய்யாக்கள் நிக்குது என்ன சார் இந்த இதெல்லாம் கிலோ கொய்யா பெரிய காயா பாருங்க இதுல பெரிய காயா வந்து காய்ச்சிருக்கு இதுல பாருங்க அப்படியே இங்கே என்ன மரங்கள் சார் இதெல்லாம் இது பப்பா ஜம்பு இருக்குது அம்பர்லா மரம் இருக்குது மற்றது அன்னமுன்னாவில இப்ப விசேடமாக சிவப்பு நிறத்தினை கொண்ட அன்னமுன்னா காணப்படுது நல்ல சுவை மிக்கதாக காணப்படுது பழம் வந்து சிவப்பு நிறத்தை கொண்டதாக சிவப்பு நிறத்துல உள்ள அன்னமுன்னா எடுக்கக்கூடிய எல்லாமே பயனுள்ள மரக்கன்றதெல்லாம் அதிகமா வந்து இங்க சேர் வச்சிருக்கிறான்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இங்காலும் சுத்தி பார்த்தோம்னா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வகையான
உங்களுக்கு பிடிச்ச மரங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் எல்லா மரத்தையும் அப்படி காட்டி கொண்டு போகல. அங்கால பார்த்தீங்கன்னா சிவப்பு கொய்யாமல் இருக்கு என்ன சார்? அதில் சிவப்பு கொய்யா இருக்கு. வேறு அதில் பார்த்தீங்கன்னா இதில் சிவத்த கொய்யா மரங்களும் இதில் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, கன்றுகள் எல்லாம் நீங்கள் பார்த்து வந்து எடுக்கலாம். சிவப்பு கொய்யா கன்று வேண்டாம் அதுவும் எடுக்கலாம். என்ன கொய்யா கன்றுகளும் எடுத்துக்கொள்ளலாம் என்ன? ஓமா. இப்படியே பாருங்க, இங்கால வந்த மாதிரி இருந்தால் இங்கால இன்னும் நிறைய பயனுள்ள மரங்கள். இது என்ன சார்? இது இந்தியன் மாதுளையா காணப்படுது. இங்க வந்த காயலோட இருக்கிற பார்க்கலாம். ஓகே, இந்தியன் மாதுளை வந்து அப்படி பார்த்தீங்கன்னா சார் ஒவ்வொரு பூச்சாடிகளுக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த இதுல சிவப்பு கலர்ல காய் வரும். சிவப்பு கலர்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. காய்ச்சி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா விழுந்துருக்கு. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காய்ச்சி தொங்குது. இப்போ வேறங்க இப்படி நீங்க வேண்டி கொண்டு வச்சிங்கன்னா இப்படியே நீங்க அறுவடை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சாடியோடய வைக்கலாம். வெயிலுக்கு வைக்கணும். வெயிலுக்கு வைக்கணும். ஆனா நிலத்துல வச்சாதான் கூடிய அளவு காய்களை பெறக்கூடிய மாதிரி இருக்குமே. ஆனா இது நிறைய காய்க்கக்கூடிய ஒரு ரகமாக தான் இந்த இந்தியன் மாதுளை இருக்கு இனமானது காணப்படுது. இப்படி நீட்டுக்கு இந்தியன் மாதுளை சார் வச்சிருக்கிறார். இது என்ன மரம் சார்? இது கொக்கு மந்தாரை என்று சொல்றது. வெள்ளை கலர்ல பூ பூக்குறது. ஆலயங்கள் வீடுகள் எல்லாத்துக்கும் வைக்கிற ஒரு பூங்கண்டு ரகத்தை சேர்ந்தது. என்ன பூங்கண்டு ரகம் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கு என்ன? பூங்கண்டு ரகங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. முதல் நாங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பயனுள்ள மரங்களை தான் நாங்கள் அதிகமாக முதல் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜாலியம் பார்த்தீங்கன்னா மாதுளை கன்றுகள் எல்லாம் இருக்கு. இது என்ன மரம் சார்? இதெல்லாம் அது இலந்த, பேங்காக் இலந்த என்றது சிங்களத்துல மசங்கன்று சொல்றது. இது வந்து எங்களோட பச்சை ஆப்பிள் காய் மாதிரி இதனுடைய காய் இருக்கும். சாப்பிட்டால் ஆப்பிள் காய் சாப்பிடுற மாதிரியே இருக்கும். சின்ன இலந்தே சின்ன பெரிய ஆப்பிள் காய் அளவு வரும். அப்படியா? பச்சை ஆப்பிள் காய் இந்த அளவு வரும். அதுல காய் இருக்கு, பார்க்கலாம். இப்படியே வாங்க, நாங்கள் அங்காளையும் போய் பார்ப்போம். இது சப்போட்டா இல்ல சப்படிலான்னு சொல்றது. சப்போட்டா பழம் இந்தியாவில அதிகமா இருக்கு. இப்ப இலங்கையிலும் வந்து பழங்கள், இலங்கையிலும் பழங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்போட்டிலாம் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய இந்த தாவரங்கள் வச்சுக்கலாம். அந்த இலந்தை இந்த காய் இப்ப பிஞ்சு இது என்ன பெருக்கும். இது ஒரு ஆப்பிள் காய் அளவு வரும். இதுதான் இந்த இலந்தை ஆப்பிள் அளவு வரும். பச்சை ஆப்பிள் காய் அளவு வரும். அந்த இந்த அளவு பெருசா வரும் கைக்கு. பச்சை ஆப்பிள் காய் இந்த அளவிலே சுவையும் அதே மாதிரி இருக்கும். பச்சை ஆப்பிள் காய் மாதிரியே இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிழமை நினைக்கிறேன். ஒரு மாதம் வேணும். ஒரு மாதத்துல வந்தீங்கன்னா இந்த பெரிய ஆப்பிள் காய் எடுத்து சாப்பிடலாம் வேணா சார்? இஞ்சால பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய பயனுள்ள மரங்கள். இஞ்சால வந்து மாங்கன்றுகள் நிறைய இருக்கு. இந்த ஸ்டார் ஃப்ரூட் இருக்கு. இது ஸ்டார் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா நிறைய காய்ச்சி இருக்கு. பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காய்ச்சி தொங்குதுன்னு சொல்லலாம். இது பழுக்க சாப்பிடலாம். இது இலுப்பை. இலுப்பையா? இலுப்பை நினைச்ச மாங்கன்று இணலுக்கு நடுற இலுப்ப மரங்கள் என்ன பாத்தீங்கன்னா இது வந்து இலுப்ப மரங்கள். சிலதுன்ற பேர் எங்களுக்கு தெரியல என்றாலும் நல்ல இந்த வீதி ஓரங்கள்ல இப்ப நடுறதுக்காக வேண்டி பெரிய மரங்களாக இருக்கிறாக்களை கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த மிளவேம்பு, இலுப்ப, மகிழ், புங்க மரங்கள் எல்லாம், மருத மரம் எல்லாம் நாங்கள் பெரிய மரங்களா இப்ப வச்சுக்கிறீங்க. இயற்கையை நேசிக்கிறார்கள் வந்து உங்கள்ட்ட அதிகமா மரக்கண்டுகள் பண்றது. இந்த இலுப்பை எல்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கா இந்த புங்க எல்லாம் போட்டிருக்கிறோம். இதுகள் மரம் நடுகிற அக்கலவைக்கெல்லாம் விசேட கழிவு விலைகள்ல நாங்கள் கொடுக்குறீங்க சார். இங்கால வந்து நாங்கள் ஒரு அதிசயம் பார்த்தோம். என்ன இருக்கு இங்கால? அண்ணா முன்னா பழம் தெரிஞ்சு அண்ணா முன்னாலே இது பச்சை நிறம் இருக்குது. இப்ப சிவப்பும் இருக்கு பாருங்க. அண்ணா முன்னா பழம் பாத்தீங்கன்னா பார்த்து ரொம்ப நாளாச்சு. இது பழுக்கணும் என்ன சார்? இது புடுங்கி ஒரு அரிசி மூடைகளை வச்சா உடனே நாளைக்கு நான் சாப்பிடலாம். உண்மையிலேயே பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில சாப்பிட்டது மக்களை. இப்ப இங்க இதெல்லாம் கிடைக்குது. உண்மையிலே ஒரு மருந்து கலக்காத பழங்கள் இந்த அண்ணா முன்னா பழங்களை சாப்பிட சொல்லலாம். நல்ல நல்ல பழங்கள் பாருங்க, இப்படி வடிவா காய்ச்சி இருக்குன்னு பாருங்க. இது இப்படி இதுல ஒரு காய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய காய் ஆக்கும் வேணா. வீட்டுக்கு நாங்கள் இப்படி பயனுள்ள மரங்கள் நட்டோம்னா நல்லமுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல காய்கனிகள் கிடைச்சு கொண்டே இருக்கும். உண்மைதான். இதுகள் தென்னை உற்பத்தி செய்யறது. ஓகே, இதில் பாத்தீங்கன்னா தென்னை உற்பத்தி எல்லாம் செய்யறாரு சார். இது என்ன மாதிரி சார்? எத்தனை வருஷத்துல காய்க்கக்கூடிய தென்னை? இது 3 வருஷத்துல காய்க்கக்கூடிய தென்னை இனங்கள் நாங்கள் நாட்டு போட்டிருக்கிறோம். இந்த முறை தேங்காய்கள் மிகவும் விலை கூடினதால எங்களுக்கு நாட்டு போடுறது கொஞ்சம் சுணங்கினதால இப்போ தென்னை மர பிள்ளைகள் எங்கள்கிட்ட சரியான தட்டுப்பாடாக இருக்கிறது. இன்னும் 2 மாதங்கள்ல பெறக்கூடிய இதுகள் எல்லாம் இந்த மர திட்டத்துக்கு வழங்குறதுக்காக போட்டு வச்சிருக்கிறோம். மகிழ மரம். இது மகிழ மரம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா மகிழங்கன்றுகள் வந்து நிறைய வேது இங்கே இருக்குன்னு சொல்லக்கூடிய மேலுக்கு. இப்போ நீங்கள் வேறு மரநடுக திட்டங்கள் அல்லது உங்களோட வீட்டில் வந்து ஏதாவது நீங்கள் அக்களை கொடுக்க போகிறீங்களா இருந்தால் கூட
வைவங்களுக்கு கொடுக்குறேன்டா கூட உங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ன சார்? மற்றது நாங்கள் இந்த நாட்டுகளும் விற்கிறோம், மிளகாய்க்கு கத்தரி தக்காளி நாட்டுகளும் விற்கிறோம். இந்த பார்த்தீங்களாண்டா ஒரு வீட்டில் ஒரு சாடியிலேயே வச்சிங்களாண்டா உங்களுக்கு தேவையான சகல மரக்கறிகளையும் வீட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாயெல்லாம் காய்ச்சி தொங்குது அப்படி சாடி அப்படியே பார்த்தீங்களாண்டா நிறைய காய் காய்க்கும், மருந்தடி இல்லாமல் நாங்கள் வீட்டிலே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. மேன மக்களை பார்த்தீங்கன்னா இப்படியே வந்த மாதிரி இருந்தால் சாடிக்குள்ளே கத்தரி கன்றுகள் எல்லாம் வச்சிருக்கிறார் சார். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து காய்ச்சி தொங்குது. இங்கே பாருங்க, இதுலேயே பார்த்தீங்கன்னா கத்தரிக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க அப்படி சாடிக்குள்ள. உண்மையிலேயே நல்லா இருக்கு. மரக்கறிகள் இதுலேயே காய்ச்சிருக்கு என்ன சார்? ஓ, நாங்கள் பெரும்பாலும் இதில் நாங்களே உற்பத்தி செய்து சாப்பிட்டு கொள்றது. இஞ்சால என்ன மரக்கன்றுള്ളത്? இது பேஷன் ஃப்ரூட்ன்றது. ஓ, பல ரகங்களாக காணும், பல ரகங்கள்லாம் இருக்குது. ஓ ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன மரம்? இப்படி பெரிய மரம்? இது வீதி ஓரத்தில் நடுற வாகை, கிணலுக்கு நடுற வாகை மரம் தான். ஆனால் இதுகள்லாம் உண்மையிலே என்ன சொல்றது, நல்ல பசுமையை தருகின்ற மரங்களாக பெரிய பெரிய மரங்கள்னு சொல்லலாம். அப்படியான மரங்கள் வந்து இங்கே இருக்குது நிறைய. வீட்டுக்கும் தேவையான இடங்கள்ல வேணும்னா உங்களுக்கு தேவையால் நட்டுக்கொள்ளலாம். ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த மாங்கன்றுகளை வேண்டி நட்டிங்கன்றால வீடே நல்ல குளிர்மையா இருக்கும். என்னென்ன என்ன இனங்கள்? இதுகள் வெளிநாட்டு ரகங்கள். இதுதான் அந்த நான் சொன்ன தாய் ரெட், தாய் எல்லோ, தாய் கிரீன், சன்ஃபிளவர் போன்ற இனங்கள்லாம் இந்த பெரிய பெரிய மரங்களா. இந்த மாமரங்களா? ஓ, ரொமேனியா போன்ற நல்ல இனங்களை பொறுத்தது. இதுல தாய் ரெட், தாய் எல்லோ எல்லாம் நல்ல பெரிய காய்கள், 1.5 கிலோ 1.5 கிலோ வரக்கூடிய அளவு காய்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே. இதுல சின்ன கன்றுகள் என்ன மாதிரி? இதுகள் விளையாட்டு ரகங்களா விளையாட்டு கருத்த குழம்பு மாங்கன்றுகளே நிறைய இருக்கு. ஒரு 20 இனத்து கிட்ட கிடக்கு. இது தாய்வான் புலி வளமையாக காட்டுறது நாங்கள். இது அந்த காய் பூவோட இருக்கும் எங்கள்கிட்ட. தாய்வான் புலி வந்து பாத்தீங்கன்னா இங்க பெரிய மரமா வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். இல்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க புளியம் காயெல்லாம் காய்ச்சிருக்கு. காய் இருக்கிற நேரமே பூவும் பூக்கும் பிஞ்சும் இருக்கும், எல்லாம் ஒரே இதுல இருக்குமே. பாத்தீங்கன்னா தாய்வான் புலி ஒரே 365 நாளும் இதுல காய் பூ எல்லாம் இருந்து கொண்டே பாருங்க. புளி எப்படி இருக்கு? உள்ளூர் புளியை விட இது வித்தியாசமா? உண்மையிலே இது தாய்வான் ரகம் வந்து இனிப்பா இருக்க வேணும். நாங்கள் ஆனால் தாய்வான் ரகம் தான் நட்டு நாங்கள். ஆனால் இங்கே அது புளிப்பா தான் இருக்கு. ஆனால் ஒரு லாபம் என்னன்னா கட்டையிலே காய்க்கும், ஒரே காய் இருக்கிறது இதுல ஒரு லாபமா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த தாய்வான் புளி வந்து எவ்வளவு வந்து காய்ச்சிருக்குன்னு பாருங்க. அப்படியே இப்ப சீசன் இல்லைன்றாலும் காய்ச்சிருக்கேன். ஓ, இப்ப புளி விழா ஓடின நேரத்திலும் அங்கே புளி இருக்கும். மற்ற இது வீதியோரங்களில் நடுற புங்கை மரங்கள், அதுவும் விரும்பின தொகையில பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஊர் வேம்பு இருக்குது. இது வந்து ஊர் வேம்பு. பாத்தீங்கன்னா ஊர் வேம்பும் கூட விற்பனை செய்யணும். வேம்பு தேவைண்டா கூட நீங்க வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேப்ப மரங்கள், கமுகு எல்லா மரங்களும் இருக்கு இங்க பாருங்க. அப்படியே கமுகு எல்லாம் இங்கே அப்படியே ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து ஒவ்வொரு அப்படியே தனிப்படுத்தி வச்சிருக்கிறார் சார். அதே மாதிரி நீங்கள் பாக்கள் வச்சுக்கிறீங்க உடனே. ஓ, இதுகள் முளைக்க போடுறோம். நாங்கள் எங்களுக்கு தேவையான பெரும்பாலான கண்டுகள் நாங்களே உற்பத்தி செய்கிறோம். ஏனென்றா இனங்கள் வந்து அறிந்த இனங்களை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அவாகங்களுக்கு இருக்கு. நல்ல இனங்களை வழங்கணும் என்று அக்கா போப்பட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனங்களையே நாங்கள் தென்னை, இந்த பாக்கு மற்ற எந்த இனம் என்றாலும் எங்களுடைய மனமறிந்த இனங்களைத்தான் வழங்குவது வழக்கம். ஓ, இந்த தென்னையெல்லாம் நீங்கள் இன்னும் 1 மாதத்துல பெறக்கூடிய மாதிரி இருக்கும். முளகலாம் வீட்டு பாத்தீங்கன்னா தென்னங்கண்டு வேணும்டா கூட நீங்க வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க அப்படியே. ஓ, ஊர் கருவேப்பிலை பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை வந்து ஊர் கறிவேப்பிலை இருக்குது பாருங்க. சின்ன இலைன்னு இது சிகப்பு தண்டை கொண்டது, நல்ல வாசம். சின்ன இலை அங்கால இருக்குது, அது இந்தியனுடைய கருவேப்பிலையா இருக்கு. அதுவும் என்னும் வாசம் கூடின. அது சின்ன என்ன, அது இந்தியன் கறிவேப்பிலைன்னு சொல்ற பாருங்க. அது வந்து சின்ன இலையை கொண்ட ரகம். இது எங்கட ஊரினம்னு சொல்லலாம். இது இந்த கறிவேப்பிலை அப்படியே வேறங்க. உள்ளாட திரும்ப போறோம். இருக்கிறபடியால் தாய்மரம் காய்க்கின்ற நேரத்திலே இது காய்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேசி பூக்கத்து வாங்குது பாருங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பூ எல்லாம் இருக்கு பாருங்க. இதுல நீங்க வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் காய்ச்சிடும். அதுக்கிட்ட மாதிரி இது பெரிய கன்றா இருக்கு. பெரிய கண்டுகள். இதுகள் எப்படியும் 6 மாதம் ஒரு வருடத்துல காய்க்கக்கூடியதா இருக்கும். இந்த முறை வரலாறு காணாத விதமாக 3500 ரூபா 4000 ரூபா வரை ஒரு கிலோ தேசிக்காய் விற்கக்கூடிய ஒரு கன்று நட்டாலே காணும். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த காலத்துல நவம்பர் மாதத்துல நட்டால் கன்றுகள் வந்துடும்.
படுற சந்தர்ப்பம் வந்து குறைவு. மற்ற எங்களை இளைய வளர்ப்பு மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட வாழைக்கண்டுகள் இருக்கு. கப்பல், செவ்வாழை, கெவண்டிஸ் போன்ற 3 இனங்கள் எங்கள்கிட்ட வாழையும் வச்சுக்கிறீங்க. ஓ ஓகே. இது வந்து என்ன முறையில வளர்த்துறீங்க? இளைய வளர்ப்புல இது வந்து நாங்கள் செய்யலாம். இது வந்து அந்த லேப்ல போட்டு செய்யறவங்க அவையிட்டு நாங்கள் வேண்டி விற்கிறது. ஓ இது டிஸ்கல்ச்சர்னு சொல்றது இளைய வளர்ப்பு மூலம் உற்பத்தி செய்யப்படும். இதுல வந்து கப்பல், செவ்வாழை, கெவண்டிஸ் 3 இனம் இருக்குது. தேவைண்டா வந்து வேண்டிக் கொள்ளலாம். அங்கால என்ன இதுகள் இருக்கு? இதுகள் பிளாக் கன்று இருக்கு. மூலிகை கன்றுகள் பெரும்பாலும் இருக்குது. மூலிகை கன்றுகள் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சேர் வச்சிருக்கிற. இங்கால என்னென்ன மூலிகை வச்சுக்கிறீங்க? தவசி முருங்கு இருக்குது, தவசி முருங்கை, பூனமீசை இருக்குது, மருதாணி இருக்குது, கற்பூரவள்ளி இருக்குது, ரம்பை இருக்குது. இது நெல்லியே? இது நெல்லி, ஊர் நெல்லி, அரைநெல்லி. ஓ அரைநெல்லி, அரைநெல்லின்னு சொல்லிவிடும். இது என்ன? இது பூனமீசை சொல்றது. இது சிறுநீரகம் சம்பந்தமான சகல வியாதிகளுக்கும் இது இந்த பூனமீசை உதவியா இருக்கு. இது என்ன? இது மரம்? இது மருதாணி. மருதாணி. ஓ மருதாணி தேவையான இந்த கைக்கு பூசுற கற்பூரவள்ளி இருக்குது. அப்படி இஞ்சால ஃபுல்லாவே. இது தூரியன் பழம் என்று சொல்லி அந்த பிளாக் மாதிரி முள்ளு உள்ள அந்த 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 வாசம் கூடின பழம். அது பழம் பாத்தீங்கன்னா தூரியன் பழம். மற்ற இது ரோஸ்மேரி இருக்குது. ரோஸ்மேரி. இதான ரோஸ்மேரி? ஆமா ஆமா. ஓகே. இதுல என்ன பழம் மரமா சார்? ரோஸ்மேரி வந்து சமையலுக்கு சமையலுக்கு வாசனை திரவியமா பாவிக்கலாம். ஓகே. இது மாதிரி ரம்ப மாதிரி. ஓ இது வந்து இந்தியன் ரகமாக காணப்படுற வளர்ந்த நெல்லி. இந்தியன் ரகமாக காணப்படுற இலையை பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். இலையும் நீளம். இதனுடைய காயும் வந்து நல்ல பெரிய காயா 18-20 காய் போட்டா 1 கிலோ வரக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய காய்கள் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால வந்து நிறைய பூமரங்களும் வச்சிருக்கிறார் சார். பூமரங்களை நாங்க பெருசா மையப்படுத்தி காட்டையில இந்த காணொலியில அது எல்லாமே இருக்கிறது. நாங்கள் அந்த வியாபாரத்தை விட இந்த பயன்தரு மரங்கள் விற்கிறது தான் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அந்த பூங்கண்டுகளை விற்கிறத விட ஏனென்றா அந்த இனங்களும் பெருகும், மக்களுக்கு பயனுள்ள செலவழிக்கிற காசை அவர்கள் பயனாக பெற்றுக்கொள்ள வேணும். அதுதான் அதில் நாங்கள் பூங்கண்டுகளை பெருசாக போக்கஸ் பண்றது இல்லை. என்ன சங்கவி காட்டுறீங்க? சின்ன இது தேசியம் இல்ல, தோடையும் இல்ல, காய்வாய் லெமன் என்று சொல்றது. இது காய்வாய் லெமன் என்று மிகவும் புளித்தன்மை கொண்டதாக இது காணப்படும். கரைச்சு குடிக்கிறதுக்கு நல்லா நிறைய காய்க்கும். காய்வாய் லெமன் என்று சொல்றது. காய்ச்சிருக்கு பல பழுக்கிற திறமைக்கு வந்துட்டு. இது அந்த நீங்க கடையில விற்கிற ஒரேஞ்ச் அந்த அதுகின்ற நிறத்துல வரும். சரியா? சின்ன ஒரேஞ்ச் மாதிரியே நிறம் வரும். ஆனால் புளி என்ற தாங்க இல்லாத புளி. அப்படி புளியா இருக்கு. அப்ப இது தேசிக்காய் மாதிரியும் பயன்படுத்தலாம். கரைச்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இஞ்சாலையும் பாத்தீங்கன்னா அப்படியே மரக்கன்றுகள் அதுகளும் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். பட்டர் ஃப்ரூட் சார் எங்கட விட்ட போய் பட்டர் ஃப்ரூட் நிக்குது, காய்க்குது. விதையில முளைச்சது காய்க்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். காய்க்கும். ஆனால் கொஞ்சம் 5-6 வருஷத்துக்கு மேல செல்லும். உங்கட 5 வருஷம். இது ஒட்டு ரகங்கள் இப்ப காய்க்குது. இது ஒட்டு ரகமையா? இதெல்லாம் ஒட்டின கண்டுகள் பாத்தீங்கன்னா இது ஒட்டு ரகமா? பெரிய பக்கெட்லயும் பெரிய பெரிய மரக்கன்று இங்க சாடியல்ல இந்த விரல்கள் எல்லாம் நாங்க போட்டு வச்சிருக்கிறோம். வேண்டிக் கொள்ளக்கூடிய மரம். அப்படியே பின்னாடி தாய்வான் பிங்க் என்கின்ற ஒரு கொய்யா இனமாக காணப்படுறது. உள்ளுக்கு சிவப்பு நிறமா இருக்கும், வெளியில பச்சை நிறம் கொண்டதா இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இப்படி நாங்க நிக்கோம், மழை வந்து பெய்யுது. வாங்க சார். அப்படி மக்கள் இப்ப மழை தூருது, ஆனா மழை கீழே படுதுலேன்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அப்ப கீழே டக்குன்னு வருது இல்லை. பாத்தீங்கன்னா இந்த மாமரத்துல பாத்தீங்கன்னா நிறைய காய்கள் இருக்கு. என்ன மரம் சார் இது? புளி மாங்காய். இது விதையில முளைச்ச மாங்காய் காணப்படுறபடியா புளி மாங்காய் இருக்கு. ஆனா விதையில கூடுதலா வர்றது புளி மாங்காய் தான் காய்க்கும். விதையில மற்ற எல்லாம் விட்ட வேணும். புளி மாங்காய் வந்து தண்டாக பயன்படுத்துற புளி மாங்காய். சில பேர் வந்து சார் இப்ப விதையை போட்டுட்டு அது பெருசா வரும் மட்டுமே அது காய்க்கிறது சரியான கஷ்டம். புளி மாங்காய் மட்டும் விதையில காய்க்கும். ஆனா கன்றுல வேண்டி வைக்கிறது மூலம் தான் நல்ல பயனுள்ள ஒட்டு கண்டுகள் வச்சாதான் டக்கண்டு காய்க்கும். அப்படி இல்லாட்டி நாங்கள் வேண்டி ஒட்டி விட்டா சரியா? இல்லது புளி மாங்காய் கொட்டையை போட்டுட்டு அதை வளர விட்டு அதுல நல்ல இனங்களை ஒட்டினா சரியா? புது இனம் ஒன்று ஆஸ்திரேலியன் இனம். என்ன சார்? R2E2 சொல்றது. இது வந்து சிவப்பு கலர்ல இருக்கும். இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் இனம். அந்த இனமும் எங்கள்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு பெரிய சிவப்பு காயா வரும். ஓமாம். நல்ல இனிப்பு கொண்டு கூடின கண்டுகளா இருக்கு. உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான பயனுள்ள மரங்கள் இருக்கு.
இங்காலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு அழகுக்கு பயன்படுத்துறது ஒரு ரகம், அதே மாதிரி பயனுள்ள மரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பூங்கனி சோலை என்று சொல்லலாம். பாருங்க அப்படி சுற்றி வர பாருங்க அப்படியே. இது எங்கட இயற்கை உரம் அல்லது இந்த பொட்டிங் மிக்சர் அண்ட் மண் கலவை தயாரிக்கிற முறை வந்து ஒரு பங்கு செம்மண் எடுத்தோம்னா ஒரு பங்கு எருவை எடுப்போம், ஒரு பங்கு உமிச்சாம்பல் மற்ற கொம்போஸ்ட் எல்லாத்தையும் கலந்து நாங்கள் இதை தயாரித்து தான் நாங்கள் இந்த பேக்கல் கன்றாப்பி கண்டுகள் நடுறது. அப்போ மக்களும் அதை தங்களுக்கும் அதே மாதிரி செய்து தாங்க கொண்டு கேட்கல அவைக்கு மூடியாக நாங்கள் கட்டி இப்படி மூடியா கட்டி போட்டு நாங்கள் கொடுக்குற தன்மையும் காணப்படுது. ஓகே, இப்போ வீட்டுக்கு தேவையா கூட இப்போ நாங்கள் மண் வளம் இல்லாத ஆக்கள் இந்த மண்ணை வேண்டி கொண்டு போய் போட்டு வைக்கிற போது நல்ல வேகமாக வளர நல்ல சத்தா இருக்கும், சத்து கூடிய மண் சத்துடையதா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த சின்ன மரத்திலேயே வந்து இவ்வளவு பெரிய மாங்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. என்ன இது வெளிநாட்டு இன மாங்காய் என்று சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய காயா இருக்கு. என்ன இதே இனங்களும் வச்சுக்கிறீங்க என்ன? ஆமா ஆமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு சின்ன வீட்டு தொழில் செய்ய போறீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா மிளகாய் எல்லாமே இருக்குது. தேவையான மரக்கரை விதிகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கத்தரி தொடக்கம் எல்லாமே இருக்கு என்ன? ஆமா. பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க இன்றைக்கு பவிசார பூங்கனி சோலையை காட்டியிருப்போம். முக்கியமா இதுல இருக்கிற விடயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். நிறைய வகையான பூமரங்கள் இருக்கு. அதே மாதிரி மணி பிளான்ட் சொல்றது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே விட வீட்டுக்கு நீங்க பயனுள்ள மரங்களை நடுங்க. அதுக்காகத்தான் இந்த காணொலியை வந்து நாங்கள் முக்கியமாக பதிவு செய்கிறோம். பல பேரும் புது வீடு கட்டுவீங்கள், அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கிற வளவுகளுக்கு புதிய மரங்கள் நடவும்னு யோசிக்கிறார்கள் வந்து இப்படியான பயனுள்ள மரங்கள் நட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால இந்த காணொலி வந்து உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரிஞ்சாக்கள் உபயோகமாக இருக்கும்னு நினைச்சா இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரங்கள் வகைகள் எல்லாமே இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த காணொலி வந்து முடிச்சு கொள்றோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கைக்கு மழை வந்து சாரல் மழை வந்து தூறி கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் பாருங்க, அப்படி நாங்கள் மரத்துக்குள்ள நிற்கிறபடியா கீழே நிற்கிறதால நிற்கிறோம். அதனால ஓகே, இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்க மேல வந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ வேற மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறோம். நன்றி.